Hi friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா காடை தந்தூரி இத வந்து செய்ய போறோம். அது எப்படி செய்யறது அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படினா கீழ தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல பக்கத்துல தெரியுற பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய சமையல் வீடியோகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம காடை கிரீன் தந்தூரி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் காடை வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர், புதினா தலை, கொத்தமல்லி இலை, அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா. காரத்துக்காக நான் வந்துட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன் நான். அப்புறம் வந்துட்டு நான் வந்து ஒரு 10 ரூபா பாக்கெட்டுக்கு வந்துட்டு நான் வந்து ஜிஆர்பி நெய் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் தேவைப்படும், இதுவும் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சால்ட்டும் கொஞ்சம் வந்துட்டு மஞ்சள் நமக்கு தேவைப்படும். இப்போ வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு ஊற வைக்கிறதுக்காக மசாலா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ மசாலாவுக்கு நம்ம வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பச்சை மிளகா இருக்குது இல்லைங்களா, இந்த பச்சை மிளகா எனக்கு தேவைன்ற அளவுக்கு நான் இந்த அளவுக்கு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ இருக்குன்னா 1 2 3 4 மொத்தம் ஒரு 8 பச்சை மிளகா இருக்குது. எனக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்துட்டு இத்தனை பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கம்மியாக போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, அப்புறம் வந்துட்டு புதினா, இது மூணுத்தையும் வந்துட்டு நான் வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதில் எப்படி மசாலா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பேஸ்ட்டாக அந்த அரைச்சி வச்சுட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். காடையெல்லாம் எடுத்து ஒரு எம்டி பாத்திரத்தில் நான் போடுறேன். இப்படி போட்டுட்டு நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதில் வந்துட்டு இதை வந்து ஃபுல்லாகவே எடுத்து இது மேலே போடுறேன். இப்போ வந்துட்டு நான் லைட்டாக கொஞ்சமாக ஒரு இந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஆல்ரெடி நான் வந்துட்டு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே இதில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இது மூணுத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் லைட்டாக ஊற்றிக்கலாம். லைட்டாக ஊற்றிட்டு ஃபுல்லாக பரட்டிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா மசாலா ஃபுல்லாக உள்ளே ஏறுற அளவுக்கு நல்லா கை விட்டு ஃபுல்லாக இதெல்லாம் நல்லா மசாலாவை தடவி விட்டுருங்க. இப்படி பெரட்டினால மட்டும் இதாகாது, ஃபுல்லாக தடவி விடணும். இப்படி ஃபுல்லாக உள்ளெல்லாம் போட்டு மசாலாலாம் எடுத்து ஃபுல்லாக உள்ளெல்லாம் தடவி விட்டுருங்க. புதுகே இப்போ வந்துட்டு இந்த மசாலாலாம் இது பண்ணிடுச்சு. இப்போ வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு மசாலாலாம் ஆட் பண்ணி இது நல்லா பெரட்டி வச்சிடுச்சு. இப்போ வந்துட்டு இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு
1/2 hour அல்லது ஒரு 45 மினிட்ஸாவது இது நல்லா ஊறினா தான் இது வந்து நம்ம குக் பண்ண முடியும். அதனால் நம்ம ஒரு 1/2 ஹவருக்கு அது வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இது நல்லா மசாலா ஊறி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு தோசைக்கல்ல நல்லா காஞ்சிச்சு. இது மேலே ஃபுல்லாக நான் வந்துட்டு ஓரளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு இது வந்து இப்போ வந்துட்டு லைட்டாக நம்ம இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்துட்டு நல்லா வேகும். இல்லைன்னா நமக்கு வந்துட்டு இது வந்து கருகின மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லா இதாகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஸ்மோக் போட போகிறோம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு ஸ்மோக் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமன் எடுத்து எல்லாத்து மேலேயும் லைட்டாக இந்த லெமன் ஜூஸை கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்மோக் போட்டுடலாம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் டோட்டலாக இதெல்லாம் லைட்டாக விளக்கி வச்சுட்டு இதில் லைட்டாக இங்கே வச்சு நம்ம ஜிஆர்பி நெய் எடுத்துடலாங்களா. இதை வந்துட்டு இப்போ நான் வந்து இப்போ கொஞ்சம் வந்துட்டு ஒரு 4-5 பீஸ் வந்து அடுப்பு கறி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நெய் போடலாம். நெய் ஏன் போடுறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு நல்ல ஸ்மோக்கிங் ஸ்மெல்லு வரும். இப்போ பாருங்கள் நல்லா புகை வருது. இப்போ நான் நல்லா அதில் நெய் போட்டுட்டு கப்புன்னு நான் டோட்டலாக எல்லாத்தையுமே மூடி வச்சுட போகிறேன். அப்போ பாருங்கள் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்மோக் பாருங்கள் நல்லா போக வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இதை எடுக்கிறேன். வாவ், செம்ம வாசனை. இப்போ வந்துட்டு நம்ம இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மோக் பண்ணது இதை எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் கொள்ளு க்ரீன் தந்தூரி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பாருங்கள் நல்லா பாருங்கள் பஞ்சு மஞ்சள் வந்துருக்கு. சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்குது. நம்ம வந்துட்டு அந்த ஸ்மோக் போட்டோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இந்த லெமன்லாம் புரிஞ்சு விட்டுட்டு இந்த ஸ்மோக்கில் வந்துட்டு நெய் ஊற்றின பாருங்கள். அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதனோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்ப பக்காவாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.